இங்க இருக்க எல்லாருமே இந்த சன்ரைஸ் பக்கத்தா வேக வேகமா மேல வந்தாங்களான்னு கேட்டா தெரியாதுங்க. ஆனா நான் அந்த சன்ரைஸ் தான் டார்கெட் பண்ணி வந்தேன். இந்த வீடியோல வெள்ளியங்கிரி மலையை நம்ம எவ்வளவு நேரத்துல ஏறி இறங்கணுங்கிறதாங்க பார்க்க போறோம். நைட் 12 மணி போல வெள்ளியங்கிரி அடிவாரத்துல இருக்க செக்கிங் கியூல நிக்க ஆரம்பிச்சேங்க. ஒரு 1.5 மணி நேரம் ஆச்சுங்க செக்கிங் எல்லாம் முடிச்சுட்டு மலையேற ஆரம்பிக்கிறதுக்கு. அப்புறம் நைட் ஒரு 1:30 மணிக்கு வந்து நம்ம மலையேற ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்புறம் 2:15 போல வந்து ஃபர்ஸ்ட் மலையான இந்த வெள்ளப்பிள்ளையார் கோயிலுக்கு ரீச் பண்ணிட்டேங்க. எங்க சில கடைகள்லாம் இருக்குங்க. நிறைய பேர் இங்கே ஹால்ட் ஆயிருவாங்க. நிறைய பேர் இங்கிருந்து திரும்பி போயிடுவாங்களாம். ஃபர்ஸ்ட் மலை கஷ்டமா தான் இருக்கும். அடுத்த மலைகள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மலையிலும் கஷ்டம்லாம் இருக்காது. ஸோ இதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி கடைகள் வந்து 7வது மலை அடிவாரம் வரைக்கும் பார்க்கலாங்க. அப்புறம் தண்ணி மட்டும் கொஞ்சம் நிறைய எடுத்துக்கோங்க. அப்புறம் நம்ம 7வது மலை அடிவாரம் போறப்ப பார்த்தீங்கன்னா வந்து சன்ரைஸ் வர ஆரம்பிச்சிருச்சுங்க. இதுக்கப்புறம் நம்ம வேக வேகமாக மேலே ஏறலாம்னு சொல்லிட்டு ஏற ஆரம்பிச்சுங்க. அதே பேர் நிறைய பேர் ஏற ஆரம்பிச்சிட்டாங்க. 7வது மலை ஏறப்போ மட்டும் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு இந்த மாதிரி வந்து ஸ்லைடாக இருக்குது. இது மட்டும் தான் கொஞ்சம் டேஞ்சர். மற்றபடிலாம் எதுவும் டேஞ்சரான பிளேஸ்லாம் இல்லைங்க. அப்புறம் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேலே இருக்கிற இந்த வெள்ளியங்கிரி ஆண்டவர் கோயிலுக்கு ரீச் பண்ணிட்டுங்க. கரெக்டாக நமக்கு ரீச் ஆகும்போது டைம் பார்த்தீங்கன்னா 6:30 மணிங்க. ஒரு 5 மணி நேரத்தில் நம்ம அடிவாரத்துலேருந்து மேலே வந்துட்டோங்க. மேலே வந்ததுக்கப்புறம் பார்த்தா இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கூட்டமாக இருந்தது. இங்கே ஒரு 1/2 மணி நேரம் நம்ம கியூவில் நிற்கிற மாதிரி ஆச்சுங்க. அந்த ஃபோட்டோ வீடியோலாம் அலௌடுன்னு போட்டிருந்தாங்க. ஒரு வேளையை நம்ம வந்து வெள்ளியங்கிரி ஆண்டவரை பார்த்தாச்சுங்க. இந்த மாதிரி அழகாக பட்டா அவங்களே போட்டு விட்டுருவாங்க. அது ஒன்று என்னன்னா இந்த திருநீர் பாக்கெட் கொடுத்துருவாங்க. அது மாதிரி காணிக்கை எதுவுமே இங்கே வாங்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா வந்த கூட்டம் எல்லாமே ஒரு பக்கமாக எல்லாமே போயிட்டு இருந்தாங்க. அப்படின்னு பார்த்தா சன்ரைஸ் தாங்க எல்லாமே ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ நாமளும் அந்த சன்ரைஸ் டார்கெட் பண்ணி தாங்க வந்து ஒரு வேளையை நம்ம அதை பார்த்துட்டோம். ஏப்ரல் டைமில் இப்படி தான் இருந்தது. ஸோ ஃபைனலாக வந்து நம்ம மலை வந்து 5 மணி நேரத்தில் ஏறி முடிச்சிட்டாங்க. அடுத்த வீடியோவில் எவ்வளோ நேரத்தில் இறங்கணுங்கிறத பார்க்கலாம். டாட்டா.